காரி உமிழ்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபம். அநியாக குற்றம் சுமத்தப்பட்ட இயேசுவே, பழிவாங்கும் உணர்வோடும் பகைமை மனத்தோடும் நான் அடுத்தவருக்கு எதிராக செயல்படாமல் பிறரில் நல்லதை காணும் நல்லுள்ளம் எனக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்கிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். உண்மையை உலகிற்கு காட்டவும், நீதியை நிலைநாட்டவும், அன்பை விதைக்கவும், நன்மையை நாட செய்யவும் வந்த எனக்கு அன்று நீங்கள் தந்த பரிசு பார சிலுவை. இன்றும் இறை அடியார்களுக்கும் சமூக தொண்டர்களுக்கும் நீதிமான்களுக்கும் நற்பணி ஆற்றுவோருக்கும் இடையூறாகவும் அவர்களுக்கு அவப்பெயரை கொணர்பவர்களாகவும் இருக்கின்றீர்களே. பிறரில் துன்பத்தில் இன்பம் காணும் கல் மனம் கொண்டவர்களாய் வாழ்வது ஏன்? எண்ணி பாருங்கள். ஜெபம். சிலுவையை தோளில் சுமந்த இயேசுவே, பிறரின் சுமைகளை மனக்குறைகளை தாங்கியவர் நீர். நாங்களும் பிறரை துன்புறுத்தாமல் பிறரின் துன்பத்தில் பங்கெடுக்கும் நல்ல மனிதர்களாக மாறிட அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீலை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். உன் குற்றங்களும் பாவங்களும் எத்தனை கொடூரமும் வேதனையும் என்பதை நீ என்றாவது சிந்தித்தது உண்டா? இதோ நான் தரையில் சிலுவையில் பாரம் தாங்காமல் ஒரு புழுவை போல் விழுந்து கிடக்கின்றேனே. என்னை இந்த கோலத்திற்கு உட்படுத்தியது உன் பாவங்கள். நான் எழுந்து நடக்க வேண்டுமென்றால் உன் உதவி எனக்கு தேவை. உன் பாவங்களை விட்டு எழுந்திரு, அதற்கான உறுதிகொள். நீ உன் பாவங்களை குறைத்து திருந்தி நடந்தால் என் பாரம் குறையும். ஜெபம். முதல் முறை விழுந்த இயேசுவே, சிலுவையின் பாரம் உம்மை கீழே தள்ளியதா, அல்லது என் பாவங்கள் உம்மை கீழே தள்ளியதா? என் பாவ சுமைதான் உம்மை தள்ளி இருக்க வேண்டும். என் பலவீனத்தால், ஆசைகளால், அகங்காரத்தால் நான் செய்யும் தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ உதவியருளும். ஆமீன்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீலை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். காணாமல் போன என்னை தேடி எருசலேம் தேவாலயம் வந்து, என் தாய் இதோ. கல்வாரி பாதையிலும் தேடி வந்து என் துயரில் பங்கு கொள்கிறார். உலகை படைத்து உலகை மீட்க வந்த எனக்கு உலகம் தரும் அவமானங்களை அவள் நேரில் பார்க்கிறார். என் தாயின் வேதனைகள் உனக்கு புரிகிறதா? பெற்ற பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்படும் தாய்மார்கள் நிறைய பேர். சோறூட்டி தாலாட்டி சீராட்டி வளர்த்த தாயின் வயிற்றுக்கு அவளின் முதிர்ந்த வயதில் உணவு கூட கொடுக்காமல் வேதனையுறச் செய்யும் பிள்ளைகளில் நீயும் ஒருவனா? தாயின் சந்திப்பு எனக்கு வலிமை தருகிறது. உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை எண்ணிப்பார். ஜெபம். அன்பு தாயை சந்திக்கும் இயேசுவே, உம்மை சந்திக்கும் உம் தாய் உம் வேதனைகளை கண்டு கலங்கி நிற்கிறார். உம் தாயின் துன்பத்திற்கு நானும் காரணம். பிறரின் நலனிலும் என் பெற்றோரின் நலனிலும் ஆர்வம் கொள்ள எனக்கு நல்ல மனதை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீலை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். ஐந்தாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். என்னை சுற்றி இந்த சிலுவை பவனியை வேடிக்கை பார்க்க பரிதாபப்பட எவ்வளவோ பேர் இருந்தும் என்ன பயன்? என்னால் குணப்படுத்தப்பட்டவர்கள், என்னால் பசியார உண்டவர்கள், என்னால் ஆறுதலும் ஆசீரும் பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருந்தும் ஓர் அந்நியன் என் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுகின்றான். உனக்கு மனம் இல்லையா? என்னுடன் உறவாடவும் என்னை உட்கொள்ளவும் என்னில் நீ வாழவும் எவ்வளவோ வழி இருந்தும் என்னை விட்டு அகல்கின்றாய். பல சமயங்களில் பிற மதத்தவர் காட்டும் பற்றுதலும் நன்றியும் கூட நீ காட்டுவதில்லையே. உனக்காகவே வாழ்ந்த எனக்காக ஏன் நீ வாழக்கூடாது? ஜெபம். இயேசுவே, உமக்கு உதவி செய்ய சீமோன் மட்டும் முன் வருகிறார். மற்றவர்களுக்கு
நீர் காட்டிய கனிவும் இரக்கமும் அளவிட முடியாதது. உமது சீடனாகிய எனக்கும் அதே அன்பை கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீலை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். வெரோனிகாவை போன்று என் முன் அமர்ந்து என் பாடுகளை தியானிக்கும் நீயும் அவளுக்கு இருந்த மனதினமும் ஆழ்ந்த அன்பும் உனக்கில்லையே. வெரோனிகாவை என்றோ ஓரிரு முறை சந்திருப்பேன். உன்னை நான் தினமும் திருப்பலியில் சந்திக்கிறேன். 24 மணி நேரமும் உனக்காக காத்திருக்கின்றேன். இன்னும் உனக்கு என் மீது விசுவாசமும் அன்பும் ஏற்படாதது ஏன்? எனக்காக நீ செய்த துணிவை என்ன? உதட்டளவில் என்னை போற்றாதே, உன் வாழ்க்கையால் என்னை போற்று. ஜெபம். ஆண்டவரே, வெரோனிகாவிடம் இருந்த துணிவு எனக்கு தாரும். என் விசுவாசமும் உறுதியானதாகவும் நம்பிக்கையும் வாழ்வுக்கு துணிவும் தரக்கூடியதாகவும் மாற்றும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீலை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். ஏழாம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கல்வாரி நெருங்க நெருங்க என் சக்தியெல்லாம் குறைகிறது. நான் வலுவிழுந்து இதோ புழுதியில் கிடக்கின்றேன். எனக்கு ஆறுதல் கூறவோ எனக்கு உதவவோ யாரும் இல்லை. இவ்வுலகமே என்னுடையதாக இருக்க இதோ நான் உனக்காக அனாதை போன்று விழுந்து கிடக்கின்றேன். எனக்காக நீ உண்மையில் மனமிறங்கினால் உன்னிடம் உள்ள தீய பழக்கங்களை விட்டுவிட்டு என்னை பின் செல். ஜெபம். 2ஆம் முறையும் இயேசுவே, நீர் விழுந்து விட்டீர். உமது உடலை புழுதியில் புரட்டிய எனக்கு மன்னிப்பை கொடுத்து எழுந்து நடக்கும் உம்மோடு கூட்டிச் செல்லும். உமது பாதையில் நடக்க எனக்கு வலுவை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீலை வாழ்
வாழ்வை நோக்கிய பயணம் தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம் தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். உன் பாவங்களுக்குத்தான் நான் இக்கொடிய துன்பங்களை ஏற்றிருக்கிறேன். நீ எருசலேம் பெண்களைப் போன்று எனக்காக அழுது பயனில்லை. உன் பாவங்களுக்காகவும் மற்றவர்களின் பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி அழு. அதுதான் உன்னை காக்கும். உன் திருந்திய வாழ்வு தான் எனக்கு தேவை. உன் போலி கண்ணீரும் இரக்கமும் எதற்கும் உதவாது. தாழ்மையான மனதுடன் நீ செய்த குற்றங்களை நினைத்து உன்னையே நீ யாரென்று அறிந்து கொண்டு அதற்காக அழுது மன்னிப்பு கேள். இறையருளை பெற்றுக்கொள். ஜெபம். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழுங்கள் என்ற இயேசுவே, என்னையே நான் நியாயப்படுத்துவதை விட என் உண்மையான நிலையை ஏற்றுக்கொள்வதே எனக்கு நன்மை பயக்கும் என்பதை உணரச் செய்யும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம் நிலை வாழ்வை நோக்கிய பயணம் தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம் தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மீண்டும் மீண்டும் விழுந்து கிடக்கும் இக்கோர காட்சியை காணும் உன் கண்கள் இரக்கமற்றவையா? உன் உள்ளம் பாறையாகி விட்டதா? விழுந்த என்னை தூக்கிவிட உனக்கு மனம் இல்லையா? நீ 1000 முறை பாவத்தில் விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட்டு மன்னித்து அனுப்ப நான் தயாராக இருக்கிறேன். உன் சுமை தாங்கி நான். உன் அயலான் உனக்கு செய்யும் சிறு குற்றத்தை கூட மன்னிக்கவும் மறக்கவும் உனக்கு மனம் இல்லையே, ஏன்? ஜெபம். 3 முறை விழுந்த இயேசுவே, பிறரின் சுமைகளை தாங்கி சுகத்தை கொடுக்கவும் தவறுகின்றவர்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு நல்வழி காட்டவும் எனக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம் நிலை வாழ்வை நோக்கிய பயணம் தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம் தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள்.
இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆடைகள் களையப்பட்டு அரை மனிதனாக எலும்புகளை எண்ணக்கூடிய அளவுக்கு என் உருவம் மாறி நிற்கின்றேன். என்னை இந்த கோலத்தில் காணும் நீ என்ன நினைக்கின்றாய்? ஒரு சிறு துன்பம் வந்தாலும் முணுமுணுக்கின்றாய், எனக்கு எதிராக பேசுகின்றாய். பொறுமை என்ற அணிகலனை அணிந்து கொள், துன்பத்தில் இன்பம் காண முயற்சி செய். என் உலக வாழ்வை உனக்காக அளித்தவன் நான், உனக்காகவே நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே, அஞ்சாதே. ஜெபம். ஆடைகளை இழந்த இயேசுவே, எங்கள் மீட்புக்காக உம்மையே இழந்தீர். நாங்கள் உம்மையே பின்பற்றி நீதிக்கும் அன்புக்கும் சமூக அமைதிக்கும் அடிகோல எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். வலிமை தந்திடும் பயணம், நீலை வாழ்வை நோக்கிய பயணம். தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். உலகின் இறைவன் என்னை 3 ஆணிகளுக்குள் அடக்கிவிட துணிந்த இந்த உலகின் பரிதாப நிலையை நான் எவ்வாறு விவரிப்பேன்? நீ செய்யும் பாவம் என்னும் ஆணிகளால் தினமும் என்னை சிலுவையில் அறைகிறாய் என்பதை மறவாதே. பாவத்தால் நீ சிலுவையில் அறைந்த கைகள்தான் உன்னை அணைக்க துடித்த கரங்கள். நீ ஆணிகளுக்குள் முடக்கிவிட்ட கால்கள்தான் உன்னை தேடி அலைந்த கால்கள். இதோ குத்தி திறக்கப்பட்ட இதயம்தான் உன்னை நேசித்த இதயம். உன் புண்ணிய வாழ்வால் இந்த ஆணிகளை பிடுங்க முயற்சி செய். ஜெபம். எங்கள் பாவங்களுக்காக ஆணிகளை ஏற்ற அன்பு இயேசுவே, உமது காயங்களுக்குள் எங்களை மறைத்தருளும். திறந்த உமது இதயத்தில் எனக்கு ஒரு இடம் கொடும். உள்ள காயங்களை ஆற்றி அமைதியை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். சிலுவையின் நிழலை தேடுகின்றேன், சிலுவையில் பாடம் பயில்கின்றேன். சிலுவையின் நிழலை தேடுகின்றேன், சிலுவையில் பாடம் பயில்கின்றேன். சிலுவையை நானும் சுமந்து செல்வேன், சிலுவையை நானும் சுமந்து செல்வேன். இறுதி வரையும் சீடராகவே சிலுவையில் நிழலை தேடுகின்றேன், சிலுவையில் பாடும் பயில்கின்றேன். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம் சிலுவையில் உம்மை வழிபடுகின்றோம். இயேசுவே உம்மை
ஆராதிக்கின்றோம். உம் சிலுவையில் உம்மை வழிபடுகின்றோம். சிலுவையின் நிழலை தேடுகின்றேன். சிலுவையில் பாடம் பயில்கின்றேன். மரத்தின் கனியால் மடிந்த இவ்வுலகை மரத்தின் ஜெயத்தால் தூக்கி நிறுத்தவும். மரத்தின் கனியால் மடிந்த இவ்வுலகை மரத்தின் ஜெயத்தால் தூக்கி நிறுத்தவும். விண்ணும் மண்ணும் மீண்டும் இணையவும் விளைவனையாவும் விளைந்திடவும். யாம் விளைவனையாவும் விளைந்திடவும். சிலுவையின் நிழலை தேடுகின்றேன். சிலுவையில் பாடம் பயில்கின்றேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். சிறிது நேரம் அமைதியில் இறைவேண்டல் செய்வோம். எனது 33 வருட கால வாழ்வில் இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். எனது 33 வருட கால வாழ்வில் என்னை போற்றியவர்களும் உண்டு, தூற்றியவர்களும் உண்டு. இதோ என்னுடைய இந்த இறுதி நேரத்திலும் என்னால் பயனடைந்தவர்களை விட என்னை வெறுத்தவர்களே அதிகம் கூடியிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நான் மன்னிக்கிறேன். எனக்காக என்று நான் எதையும் வைத்து கொள்ளவில்லை. என் உயிரையும் உனக்காக கொடுத்து விட்டேன். நீ மட்டும் உன் அயலானை மன்னிக்கவோ அவனுக்கு உதவவோ மறுக்கிறாயே. பின்னர் எப்படி எனக்கு தகுதி உள்ளவனாக முடியும்? என் சாவால் உனக்கு வாழ்வு கிடைத்தது. என் உயிரால் உன் உயிர் புத்துயிர் பெறுகிறது. ஜெபம். சிலுவையில் மரித்த இயேசுவே, மரண தருவாயில் கூட மன்னிப்பின் அவசியத்தை உணர்த்தினீர். இன்று உலகிலும் குடும்பங்களிலும் அமைதி நிலவ மன்னிப்பின் அவசியத்தை நாங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள செய்ய அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நிலை வாழ்வை நோக்கிய பயணம். தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. இறையேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். என் தாயை போல் உள்ளம் கொண்டவர்களை எங்கேனும் நீ கண்டதுண்டா? தன் ஒரே மகனை இழந்தும் இறைவனின் திருவுள்ளம் அது என்று பணிந்து வாழ்கிறாள். அவளின் துயரம் எத்தகையது என்பதை உன்னால் உணர முடிகிறதா? அப்படியானால் என் அகோர மரணத்திற்கு காரணமான உன் பாவங்களை விட்டு விலகு. என் தாயை போல் என் விருப்பத்தை ஏற்று அதன்படி வாழ முயற்சி எடு. உன் சுயநலம், பொறாமை, பேராசை, வஞ்சகம் இவற்றை விட்டு விலகு. அன்பு என்ற அணிகலனை அணிந்து கொள். ஜெபம். வியாகுல மாமரியே, துன்பம் துயரம் உமது வாழ்வை சந்திக்கும் போதெல்லாம் இறைவனின் விருப்பம் அதுவென கண்டாய். எங்கள் வாழ்விலும் வரும் வேதனை துன்பங்கள் வரும்போது அது இறை விருப்பம் என நாங்கள் உணர அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நிலை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடுகள் தொடரும் வாழ்வின் பயணம். 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். நான் அடக்கம் பண்ணப்படுவது வேறொருவரின் கல்லறையில். எனக்கென்று ஒரு கல்லறை கூட இல்லை. நீயோ உன் உதவி தேடி வந்தவர்களிடம் முகம் சுளிக்கிறாய், ஏசுகிறாய். என்னை அடக்கம் பண்ணிவிட்டதாக எண்ணிக்கொண்டார்கள். நான் 3ஆம் நாள் உயிர்த்து எழுவேன். நீயும் என்னோடு உன் பாவத்திலிருந்து உயிர்த்து எழ வேண்டும். நீ உண்மையான கிறிஸ்துவன் என்று காட்ட அது ஒன்றுதான் சாட்சியாக முடியும். உன் பாவங்களையும் என்னோடு சேர்த்து கல்லறையில் வைத்து மூடி புது மனிதனாக புனிதனாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. ஜெபம். கல்லறையில் துயில் கொள்ளும் இயேசுவே, உண்மைக்கும் அன்புக்கும் நீதிக்கும் உயிர் கொடுத்த உம்மிலே நாங்களும் உம்மோடு இறந்து உம்மோடு உயிர்க்க அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். நம்முடைய திருத்தந்தை அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இறைவேண்டல் செய்வோம். நம்முடைய பாசமிகு ஆயர் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், நம்முடைய பங்கு தந்தை அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், நம்முடைய தலைமை ஆலய வளர்ச்சி பணிகளுக்காகவும் இணைந்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை இணைந்து செய்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். ஈலை பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். ஈலை பாற்றி கொடுக்கின்றார். இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். அனைவரும் அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தின் 5ஆம் இந்த வெள்ளியில் இறைப்பாடுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றாம். திருப்பலியில் பங்கெடுக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக இறைவேண்டல் செய்வோம். சிறப்பாக நம்முடைய தலைமை ஆலய பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்காகவும் நம்முடைய பங்கு தந்தை அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். மேலும் இத்திருப்பலியில் மார்சலின், குணசேகரன், லியோ ஜாய்ஸ், மிதுன் ஆண்டோ இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜூலியா மேரி, நிக்சன், பிராங்க்லின் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரெக்ஸ்லின், ஃபரிமலா, ஜெசிந்தா, சீரோன்மணி குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், எஸ்ஜே வெனிஸ் இவருடைய ஆண் நிலைப்பாட்சிக்காகவும், ஆரோக்கியராஜ், ஜோஸ்பின் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ராய் அந்தோனி, அர்னால்ட் புதிய வீடு கட்டியதற்கு இறைவனுக்கு நன்றி கூறி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஞானசீலி, சந்தோஷ், டயானா இவருடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ராஜாமணி, மேரி கனகராஜன், ரூபன், நிதிஷா, ரூபி, அஜின்ராஜ், ஜோனா கிறிஸ்ட் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அன்பு ராஜா, ஜாய், ஜெனிஃபர் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சாம், கிளாட்வின், ஸ்டீவ், டேரன் அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டியும், தாமஸ், மகேஷ், அலெக்சாண்டர் மனமாற்றத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரெபேக்கா இவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நல்ல உடல் நலத்திற்காகவும், புவனா மேரி, மீனாட்சி இவர்களுக்கு நல்ல உடல் நலத்திற்காகவும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கடந்த 15ஆம் தேதி மறைந்த தாடி பத்ரி, நீலா மேரியுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், புனித மார்க் அன்பிய இறை குடும்பத்திற்காகவும் இறைவன் அருளிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் மற்றும் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள்.
டோனி, சுஜா, ஜெஸ்லின் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெரோமியா இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும், வயலட் ஜேக்கப் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அமளி ராணி, சாந்தி இவர் நல்லவுடன் சுகம் பெறவும், மரிய ஜோசப், ஜோஸ்பின், ரீட்டா, ஜோசப் இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும், ஜெரோம், ஜோஸ்பின், ஜென்சி, ஜோயல், அம்ரோசியா இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ராகவன், பூங்காவனம் இவருடைய ஆண்மை விலைப்பாட்சிக்காகவும், ரேச்சல், பூஜா இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்த வேண்டியும், இன்னாசியம்மாள், சவரி ரெட்டி, சவரியம்மாள், அந்திரேயாஸ் இவருடைய ஆண்மை பாட்சிக்காகவும், ரவி, ராஜேஸ்வரி, டாம்னிக், ரோஹித் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நீலகண்டன், காமாட்சி, செபாஸ்டியன், ரங்கமணி, அலெக்சாண்டர், பிரேமகுமாரி, சேகர், சின்னக்குட்டி இவருடைய ஆண்மை பாட்சிக்காகவும், ஃபிலோமினா, ஆரோக்கியராஜ், ஜோசப், பிரகாஷ் அமல், சாலமன், சக்கரவர்த்தி இவருடைய ஆண்மை பாட்சிக்காகவும், நிர்மல், நான்சி இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கவிதா மேரி, ஹரி சங்கர், ஆதன், மிக்கேல், ஆரன், மிக்கேல் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், செல்லதுரை, செல்வி இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரொனால்டு, அஜித் இவருடைய வேண்டுதல் பலியாகவும், வில்ஃப்ரெட், நோபல், இசபெல்லா, ஜானிஸ், டேவியஸ் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரஃபேல், ஜான் போஸ்கோ, மைக்கேல், கப்ரியேல் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரெனிட்டா இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் இவர்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இந்த ஆண்டு முழுவதும் அருள் பலத்தோடு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டியும், பால் கனகராஜ், வியாகுல மேரி, ஜெய்பால், அனிதா, மார்கரெட், ஜோஸ், மரிய, ரிதீஷ், ஜமுனா ராணி இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டுதல் பலியாகவும், டாக்டர் அந்தோனி ராஜா, தேவசகாயம், அற்புதசாமி, வேதியர் இவருடைய ஆண்மை பாட்சிக்காகவும், மைக்கேல், ஜெயராஜ், ஜெர்லின் ரோஸ், கரோலின் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், செபாஸ்டியன், காணிக்கை மேரி, தேவசகாயநாதன், தேவராஜ், ஜெசிந்தா, சவரியப்பன், சார்லஸ், அந்தோனிதாஸ் இவருடைய ஆண்மை பாட்சிக்காகவும், போஸ்கோ இவருடைய ஆண்மை பாட்சிக்காகவும், பாலமணி, இருதயநாதன் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மோனிகா, சங்கரி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இறை வேண்டுதல் பலியாகவும், பலவேந்திரன் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் வளர்ச்சி முன்னேறவும் இறை துணை வேண்டியும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். சாந்தி, ஸ்வேதா, சுபாஷ், மெய்யப்பன் நல்ல உடல் சுகத்தோடு ஆசீர்வதித்து வழிநடத்தப்படவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஸ்வேதா இவர்களுக்கு திருமண வரம் அமைய வேண்டியும், ரோஷன், ரோஷ்னி சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இப்பலியில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகளுக்காக பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஹேமாவதி, சோபனா, தனுஷ், ஸ்ரீபா, கோட்டீஸ்வரி, கீர்த்தனா, ஜான்சி, மோனிஷா, கவிதா, ஜீவிதா, ஆயிஷா, சித்திகா, டில்லி ராணி, சகானா, சஞ்சனா, ஷாலினி, சாதனா, பூஜா, நிஷா, கீர்த்திகா, ஷாலினி, அஞ்சனா, தீன சௌந்தரி, பத்மா, பவித்ரா, யோகலக்ஷ்மி, ரூபிகா, சகானா, கீர்த்திகா, தர்ஷினி, அபிநயா, எலிசபெத், வினோதினி, ஸ்வேதா, ஸ்ரீமதி, ஆராதனா, நிகாரிகா, ராகவி, யாசினி, தேஜஸ்வினி, பவானி, தனுஷி, ஷாலினி, ஸ்ரீலேகா, ஸ்ருதிகா, பிரியதர்ஷினி, டாஃப்னி, ஆராதனா, துஷிதா, கனிஷ்கா, கீர்த்தனா, சஞ்சனா, சாதனா, யோகா இவர்கள் அனைவரும் எழுதி கொண்டிருக்கும் தேர்வுகளில் நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கேட்ட அனைவரின் கருத்துக்களையும் பலியில் இணைவோம், இறை வேண்டல் செய்வோம், இறை ஆசிரை பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவ கழுவாயின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்களும் கண்டுணர அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். நாங்களும் கண்டுணர அருள் புரிய வேண்டுகின்றோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12-22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல் நம்முடைய வழிகளினின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம்.
ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒன்றாலும் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்தபோது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது. எனக்கு அவரை தெரியும், நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
நாம் அனைவரும் கைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவே எங்களோடு வாரும், இயேசுவே எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களோடு பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன். பாசமுள்ள புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, நாம் ஒருவரோடு பழகலாமா வேண்டாமா என்று எப்பொழுது முடிவுக்கு வருவோம் என்றால், அவரை பற்றி அவரை குறித்து நன்கு அறிந்து புரிந்து தெரிந்து கொண்ட பின்புதான் நாம் அவரோடு பழகுவது உண்டு. நல்லவராக இருந்தால், அவருடைய பண்புகள் நமக்கு பிடித்திருந்தால், நடை உடை பாவனை நமக்கு பிடித்திருந்தால், குடும்ப பின்னணி நமக்கு பிடித்திருந்தால், அவருடைய திறமைகள், வாழ்வு, இயல்பு இவையெல்லாம் நாம் நன்கு அறிந்து அதுவெல்லாம் நமக்கு பிடித்திருந்தால் பிறரோடு பழகுவது இயல்பு. ஒரு சில நேரங்களில் அரைகுறையாக தெரிந்து கொண்டு மேலோட்டமாக அறிந்து கொண்டு முடிவெடுப்பதும் உண்டு, பழகுவதும் உண்டு. அதற்காக பின்பு வருந்துவதும் வழக்கம். நான் நல்லவன் நினைச்சேன், ஆனா இப்படி நீ மோசமானவனா, சுயநலவாதியா, கொடூரமானவனா என்று புலம்பக்கூடிய சூழலும் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் வந்து போயிருக்கும். அல்லது நான் உன்னை போய் கெட்டவன் நினைச்சேனே, நீ இவ்வளவு பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறாயே, நீ இவ்வளவு நல்லவனாக இருக்கிறாயே, நான் உன்னை தப்பா புரிந்து கொண்டேன் என்றெல்லாம் புலம்பக்கூடிய சூழல் வந்து போகும். அப்படித்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசுவை குறித்த புரிதல் இல்லாமல், தெளிவு இல்லாமல், குழப்ப நிலையில் பரிசேய மக்கள், யூத மக்கள் இயேசுவை குறித்து குழப்ப நிலையில் இருப்பதை நாம் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அரைகுறையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த யூதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே தான் அவர்களால் இயேசுவை ஏற்க முடியவில்லை. தொடக்கத்தில் ஏற்பது போல ஒரு நிலைப்பாடு, பின்பு ஏற்க மறுப்பு. அதுதான் இன்றைய நற்செய்தி வாசக பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். யூத தலைவர்கள் இயேசுவை முடித்து விடலாம் என்று தீர்மானித்து அந்த ஒரு நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். இதை சாதாரண யூதர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய ஒரு திருவிழாவிற்கு சென்று பொதுவான இடத்தில் நற்செய்தியை அறிவிக்கிறார், நற்செய்தியை பேசுகிறார். எனவே யூதர்கள் இந்த நற்செய்தி வாசகத்தில் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்கிறார்கள். இவரைத்தானே நம்முடைய தலைவர்கள் பிடித்து கொன்றுவிட எண்ணி திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். ஆனால் இவர் இப்பொழுது பொதுவான இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறாரே, ஒருவேளை நம்முடைய தலைவர்கள் இவர்தான் மெசியா என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ என்று பேசுவதை இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் அது தொடர்ந்ததா என்றால் இல்லை. தொடர்ந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், மெசியா எங்கிருந்து வருவார் என்று நமக்கு தெரியாதுதானே இருக்கும், ஆனால் இவர் எங்கிருந்து வருகிறார் என்று நமக்கு தெரியும், இவருடைய குடும்பம் தெரியும், பெற்றோர் தெரியும், எனவே இவர் மெசியாவாக இருக்க வாய்ப்பில்லை என்று அவர்களே பேசிக்கொள்கிறார்கள். ஒருபுறம் ஏற்பு, மறுபுறம் மறுப்பு. எனவே அன்பு உறவுகளே, அவர்களுக்குள் ஒரு தத்தளிப்பு, குழப்பம், தெளிவின்மை, இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நாம் யூத மக்கள் மத்தியிலே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக தெரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அன்பு உறவுகளே, நீங்களும் நானும் எந்த மனநிலையில் இருக்கிறோம் என்று நம்மையே கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். சரியான அறிவு, தெளிவு இயேசுவை குறித்து நமக்கு இருக்கிறதா? இயேசுவை குறித்த புரிதல் நமக்கு முழுமையாக உண்டா? நம்மால் இயேசுவை நன்கு அனுபவிக்க முடிகிறதா? அவரை குறித்து நன்கு நமக்கு தெரியுமா? அந்த ஒரு தெளிவு நமக்கு உண்டா என்று நம்மையே கேட்டு பார்க்க இன்று அழைக்கப்படுகிறோம். யாராவது
நம்மை பார்த்து எது இல்லை என்று சொன்னால் நமக்கு உடனே கோபம் வரும். பணம் இல்லை என்று சொன்னால் கோபம் வருமா? வராது. வீடு இல்லை என்று சொன்னால் கோபம் வருமா? வராது. இருசக்கர வாகனம் இல்லை என்று சொன்னால் கோபம் வருமா? வராது. மகிழுந்து இல்லை என்று சொன்னால் கோபம் வருமா? வராது. ஆனால் ஒன்று சொன்னால் கோபம் வரும். என்ன? அறிவில்லையா? அறிவு கட்டவனே, உனக்கு அறிவே இல்லை என்று சொன்னால் உடனடியாக நமக்கு கோபம் வரும். யூத மக்களுக்கு அப்படித்தான் கோபம் வந்தது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து என்ன கூறினார்? ஏன் அவர்கள் நமது ஆண்டவர் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள்? உங்களுக்கு தந்தையை குறித்து அறிவு இல்லை. முதல் காரணம், எங்களை பார்த்து இறை அறிவில்லையா என்று கேட்டுவிட்டீரே என்கிற ஒரு கோபம். காரணம் என்ன? யூத மக்கள்தான் கடவுளால் தேர்வு செய்யப்பட்ட இனம் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆகவே தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, உங்களுக்கு கடவுளுடைய அறிவு இல்லை, கடவுளை குறித்து புரிதல் இல்லை, தந்தையை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்ன உடனேயே கோபப்பட்டு இயேசுவை பிடிக்க முயற்சிப்பதை நாம் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அன்பு உறவுகளே, நமக்கு இறை அறிவு இருக்கிறதா? அந்த மக்களுக்கு கோபம் வந்தது. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் இறை அறிவை பெற்றிருந்தார்களா என்று சொன்னால் இல்லை. அரைகுறையான அறிவை மட்டுமே அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நமக்கும் கோபம் வரணும். எப்போ வரணும்? இறை அறிவு நமக்கு இல்லை என்று சொன்னால் கோபம் வரணும். கோபம் வருகிறதா? வரவில்லை என்று சொன்னால் நாம் இன்னும் விழிப்பாகவில்லை என்பது பொருள். விழிக்கவில்லை என்பது பொருள். நமக்கு கட்டாயம் அந்த ஒரு ஏக்கம் வர வேண்டும், கோபம் வர வேண்டும். நான் இயேசுவை இன்னும் நன்கு அறிந்து கொள்ளவில்லை. இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியும், என்னுடைய பெயர் தெரியும், என்னுடைய வீடு தெரியும், என்னுடைய பெற்றோர் தெரியும், என்னுடைய உறவு தெரியும், எங்கிருந்து வந்தேன் என்றெல்லாம் தெரியும் என்று இயேசு கூறுகிறார். நமக்கும் தெரியும். என்ன தெரியும்? இயேசு என்கிற பெயர் தெரியும், கிறிஸ்தவர்கள் என்று தெரியும், திருப்பலி தெரியும், ஜெபமாலை தெரியும், இதெல்லாம் மேலோட்டமாக தெரியும். ஆனால் இயேசு இந்த நற்செய்தி வாசகத்தை தொடர்ந்து கூறுகிறார், ஆழமாக உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். முழுமையாக உங்களுக்கு தெரியாது. நான் எங்கிருந்து வருகிறேன், எதற்காக வந்துள்ளேன், யாரிடமிருந்து வந்துள்ளேன் என்று உங்களுக்கு தெரியாது என்று யூதர்களை பார்த்து இயேசு பதிவிடுகிறார். நமக்கு அந்த பிரச்சனை உண்டு. மேலோட்டமாகத்தான் இயேசுவை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். முழுமையாக அறிந்திருக்கிறோமா? முழுமையாக இயேசுவை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறி. உறவுகளே, சொந்த பந்தங்களே, பவுலடியார் அற்புதமாக கூறுகிறார் தன்னுடைய திருமுகத்தில். பிலிப்பியருக்கு திருமுகம் 3:8 ஒப்பற்ற செல்வம் எது? வாசிங்க 3:8. பிலிப்பியருக்கு திருமுகத்தில் பவுலடியார் அற்புதமாக கூறுகிறார், பொறுத்தமட்டில் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவே ஒப்பற்ற செல்வம். அதான் செல்வம், அதுதான் ஆசீர் என்று பவுலடியார் கூறுகிறார். நமக்கு எது ஒப்பற்ற செல்வம், நிறைவான செல்வம், முழுமையான செல்வம் என்று நம்மையே கேட்டு பார்ப்போம். இறை அறிவு 3 விதமான ஆசீரை கொடுக்கும் உறவுகளே, சொந்த பந்தங்களே. விவிலியத்தின் அடிப்படையில் நம்மால் அதை உள்வாங்கிக் கொள்ள முடியும். இறை அறிவின் வழியாக, இறை தெளிவின் வழியாக, இறை புரிதல் வழியாக 3 ஆசீர்வாதம். 1, பேதுரு தன்னுடைய 2வது திருமுகம் அதிகாரம் 1 இறைவசை 2 இவ்வாறு கூறுகிறார். வாசிங்க. பேதுரு தன்னுடைய 2வது திருமுகம் பிரிவு 1 இறைவசை 2. இயேசுவையும் நாம் இயேசுவை அறிவதன் வழியாக அருளும் நலமும் கிடைக்கும். நாம் இயேசுவை புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் என்னென்ன கிடைக்கும்? அருளும் நலமும் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்று சொன்னால் நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். உறவுகளே, சொந்த பந்தங்களே, முதல் ஆசீர்வாதம் அருளும் நலமும்.
அருளும் அமைதியும் கடவுள் நமக்கு கொடுப்பார், அவரை அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால். இரண்டாவது கொடை என்ன? தானியேல் பிரிவு 11 வசனம் 32 இவ்வாறு கூறுகிறார். வாசிங்க. தானியேல் புத்தகம் பிரிவு 11 வசனம் 32. ம் 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 தம் கடவுளை அறிந்திருக்கும் மக்கள் திடம் கொண்டு உறுதியாயிருப்பார்கள், திடத்தோடு இருப்பார்கள், நம்பிக்கையில் அவர்கள் ஆழமானவர்களாக இருப்பார்கள், தங்களுடைய செயலில் உறுதியானவர்களாக இருப்பார்கள். எனவே இரண்டாவது ஆசீர்வாதம் உறுதிப்பாடு. நாம் இயேசுவில் உறுதியாயிருப்போம். நமக்கு ஐயப்பாடு வராது, நம்பிக்கையின்மை எழாது. இயேசுவை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை ஆழமானதாக இருக்கும், உறுதியானதாக இருக்கும். அதைத்தான் தானியேல் நூலிலே வாசிக்கிறோம். இறுதியான உச்சபட்சமான ஆசீர் என்ன? நமது ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி பிரிவு 17 இறைவசனம் 3 உச்சபட்சமான ஆசீர் என்ன? இயேசுவின் அறிவை பெற்றுக்கொண்டால். வாசிங்க 17:3 யோவான் நற்செய்தி. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. அவரை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் என்ன கிடைக்குமா? நிலை வாழ்வு கிடைக்கும். எனவே அன்பு உறவுகளே, நீங்களும் நானும் இயேசுவை குறித்த அறிவில் வளர வேண்டும். இன்றைய முதல் வாசகம் கூட அதை குறித்து அற்புதமாக பேசுகிறது. அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது தீங்கு செய்யக்கூடிய மக்கள், இறையறிவு பெற்ற மக்களை பார்த்து கடவுளையும் கடவுளை சார்ந்தவர்களையும் குறித்து இவ்வாறு பேசுவதை இன்றைய சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள்? அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். யார் கூறுவது? தீங்கு செய்வோர், அறியாமல் இருப்போர். யாரை குறித்து பேசுகிறார்கள்? இறை அறிவு கொண்ட மக்களை பார்த்து, கடவுளை சார்ந்தவர்களை பார்த்து இவ்வாறு சொல்கிறார்கள். அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். அவருடைய செயல்களை, நம்முடைய செயல்களை அவர்கள் எதிர்க்கிறார்கள். நம்முடைய பாவங்களை அவர்கள் கண்டிக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய எண்ணங்களை கண்டிக்கிறார்கள். அவர்கள் வாழ்வு வித்தியாசமானதாக இருக்கிறது, மாறுபட்டதாக இருக்கிறது, நம்முடைய வாழ்வை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் பட்டியலிட்டு கொண்டே செல்கிறார்கள். அங்கு அவர்கள் என்று நாம் கூறுவதற்கு பதிலாக அவர் என்று இயேசுவை குறித்து நாம் பேசுவோம். ஒருவேளை இறை அறிவு நமக்கு இல்லை என்று சொன்னால் இப்படித்தான் நாமும் கூட பேசுவோம். அவருடைய செயல்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறது. இயேசுனுடைய செயல், அவர் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார். எப்பொழுது? இறை அறிவு நமக்கு இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் கூட அப்படித்தான் சொல்லுவோம். மகிழ்ச்சியா வாழ முடியல, எண்ணம் போல என்னால் நடக்க முடியல, என்ன வேண்டுமானாலும் பேச முடியல, இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செயல்படணும் என்றெல்லாம் சட்டத்திட்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு தொல்லையா இருக்கிறார். அறிவு இன்மை இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்க்கும் உறவுகளே, சொந்த பந்தங்களே, நம் செயல்களை அவர் எதிர்க்கிறார். நம் பாவங்களை அவர் கண்டிக்கிறார். நம் பாவங்களை நம் மீது அவர் சுமத்துகிறார். நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அவர் கண்டிக்கிறார். அவர் வாழ்வு மற்றவர் வாழ்வு நின்று மாறுபடுகிறது. அவரது வழிமுறைகள் வேறானதாக இருக்கிறது என்றெல்லாம் புலம்புவோம். அறிவின்மையின் காரணமாக நமக்கு இறை அறிவு இல்லை என்று சொன்னால், இயேசுவை நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால், இப்படித்தான் முதல் வாசகத்தில் அந்த இறை பற்றில்லா மக்கள் புலம்புவது போல நாமும் கூட புலம்புவோம். எனவே உறவுகளே, இயேசுவை அறிந்து கொள்ள முயலுவோம். இறுதியான கொலோசியருக்கு திருமுகம் பவுலுடைய அற்புதமாக கூறுகிற அதிகாரம் 3:10 நாம் இயேசுவை குறித்த அறிவில் வளர வேண்டும். வாசிங்க கொலோசியர் 1:10 பவுலுடைய இறுதியான இறை வசனத்தோடு நாம் நிறைவு செய்வோம். வாசிங்க கொலோசியருக்கு திருமுகம்
பெரிய 1 இறைவசனம் 10. ம் 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 கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். இதான் நம்முடைய இறைவேண்டலாக இன்று இருக்கட்டும். அன்பு உறவுகளே, நீங்களும் நானும் அறிவின்மையோடு இருக்கக்கூடாது. யூதர்களைப் போல இயேசுவை புரியாத மக்களாக இருந்துவிடக்கூடாது. முழுமையான அறிவு, தெளிவு மிக 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 அவசியம். அது இருந்தால் அமைதி உண்டு, அருள் உண்டு, நலம் உண்டு, நிலைப்பாடு உண்டு, மீட்பு உண்டு, நிலைவாழ்வு உண்டு. அந்த கிருபைக்காக இந்த பலியிலே வேண்டி இணைவோம். காணிக்கை பாடல். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்று மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவாம், இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றில் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மேன்மேலும் புனிதம் அடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயராய் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலியும் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம் தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே, தாவீதின் திருமகனே, பாவிகள் என் மீது இரக்கம் வையும். கிறிஸ்துவே, கடவுளின் திருப்புதல்வா, இனியரன் பாவங்கள் போக்கிவிடும். இயேசுவே, தாவீதின் திருமகனே, பாவிகள் என் மீது இரக்கம் வையும். கிறிஸ்துவே, கடவுளின் திருப்புதல்வா, இனியரன் பாவங்கள் போக்கிவிடும். நீ சுனையை தேடும் கலைமானை போல் ஏங்குகின்றதெனதான் உன்னை நினைத்து. நீ சுனையை தேடும் கலைமானை போல் ஏங்குகின்றதெனதான் உன்னை நினைத்து. உன் முகத்தின் நீங்காத தரிசனத்தை, உன் முகத்தின் நீங்காத தரிசனத்தை காணவே ஏங்கி தவிக்கின்றது. இயேசுவே, தாவீதின் திருமகனே, பாவிகள் என் மீது இரக்கம் வையும். கிறிஸ்துவே, கடவுளின் திருப்புதல்வா, எளியரன் பாவங்கள் போக்கிவிடும். கடவுள் எங்கே எங்கே என்று எதிரிகள் என்னை கேட்கும்போது, உன் கடவுள் எங்கே எங்கே என்று எதிரிகள் என்னை கேட்கும்போது, இரவிலும் பகலிலும் என் நேரமும், இரவிலும் பகலிலும் என் நேரமும் கண்ணீரை என்பன் உணவாதது. இயேசுவே, தாவீதின் திருமகனே, பாவிகள் என் மீது இரக்கம் வையும். கிறிஸ்துவே, கடவுளின் திருப்புதல்வா, இனியரன் பாவங்கள் போக்கிவிடும். சேர்ந்து கொண்டு மகிழ்ந்து நான் இறைவனின் இல்லம் சென்றேன். களிப்புடன் நடந்ததை நினைக்கும் என்று, களிப்புடன் நடந்ததை நினைக்கும் என்று என் உள்ளம் உருகியே தவிக்கின்றது. இயேசுவே, தாவீதின் திருமகனே, பாவிகள் என் மீது இரக்கம் வையும். கிறிஸ்துவே, கடவுளின் திருப்புதல்வா, இனியரன் பாவங்கள் போக்கிவிடும்.
நெஞ்சமே நீ ஏன் கலங்குகின்றாய்? உன் இறைவன் அவர் மீது நம்பிக்கை வை. நெஞ்சமே நீ ஏன் கலங்குகின்றாய்? உன் இறைவன் அவர் மீது நம்பிக்கை வை. உன் முகம் மலர்ந்திடமே பலித்து, உன் முகம் மலர்ந்திடமே பலித்து, உன்னதம் மகிழ்ந்திட அருள் புரிவாய். இயேசுவே தாவீதின் திருமகனே, பாவிகள் எம்மீது இரக்கம் வையும். கிறிஸ்துவே கடவுளின் திருப்புதல்வா, எளியரின் பாவங்கள் போக்கிவிடும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் நிலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். இனிய உறவுகளே, இந்த சிறப்பு நாளில் திருச்சிலுவை பாதை மற்றும் திருப்பலியை சிறப்பித்த புனித அருளானந்தர், புனித மார்க்கு மற்றும் புனித குரியாக்கோஸ் அன்பு இறை மக்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். இந்த 3 அன்பிய இறை உறவுகள் சிறப்பாக தயார் செய்து பயிற்சி எடுத்து ஒவ்வொரு நிலையிலும் அருமையான கருத்துக்களை நம்முடைய உள்ளங்களில் விதைத்து நமக்கு இந்த திருச்சிலுவை பாதை பயனுள்ள ஒரு பாதையாக வழியாக மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். மேலுமாக இன்று நமக்கு தேநீரையும் பண்ணையும் உபயம் செய்கிறார்கள். எனவே இந்த 3 அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து உழைத்தவர்கள், வாசித்தவர்கள், உபயம் செய்தவர்கள், துணை நின்றவர்கள் அனைவருக்கும் கைகளை தட்டி மீண்டுமாய் நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். வரும் 6வது வெள்ளி, அதாவது வருகிற 27ஆம் தேதி இந்த திருச்சிலுவை பாதையும் திருப்பலியும் சிறப்பிக்க உள்ள அன்பியங்கள் புனித அன்னை தெரேசா மற்றும் புனித லூக்கா அன்பியங்கள் தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க பாசத்தோடு அழைக்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் இந்த தவ நாள்களில் நம்முடைய தலைமை ஆலயத்தில் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை 1 மணி நேர நற்கருணை ஆராதனை நடைபெற்று வருகிறது. நாளை இந்த நற்கருணை ஆராதனை சிறப்பிக்க உள்ள அன்பியம் புனித பார்த்தலேமிய அன்பு இறை மக்கள் கிறிஸ்துவில் புது படைப்பாக மாறுவோம் என்கிற கருப்பொருளில் சிறப்பிக்க இருக்கிறார்கள். தகுந்த தயாரிப்போடு சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம். நீங்களும் தவறாமல் பங்கெடுக்க பாசத்தோடு அழைக்கிறோம். இன்னும் இந்த நற்கருணை ஆராதனை நிறைவு பெறவே இல்லை. ஆனாலும் பல நல்ல உள்ளங்கள் என்னை சந்தித்து இதற்குள்ளாகவே எந்த ஒரு சிறப்பு கருத்திற்காக வேண்டி பங்கெடுத்தார்களோ அது நிறைவேறி இருக்கிறது என்று பல பேர் சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கும் அந்த இனிய அனுபவம் கிடைக்கும். எனவே நீங்கள் தளர்ந்து விடாமல் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்து அந்த ஒற்றை சிறப்பு கருத்திற்காக ஜெபிக்க பாசத்தோடு அழைக்கிறோம். இந்த வழிபாடு நல்ல முறையில் நடைபெற உதவிய அனைத்து பாடற்குழு உறுப்பினர்களுக்கும் பீட சிறார்களுக்கும் ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்த நல் உறவுகளுக்கும் நம்முடைய பாசமிகு தலைமை ஆலய இளையோர் குழுவினருக்கும் இந்த இடத்தை சுத்தம் செய்த அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் திருப்பலி கருத்துக்களை எழுத உதவிய பாசமிகு உறவுகளுக்கும் ஆலய பணியாளர்களுக்கும் இந்த நிகழ்வை பதிவு செய்து வலையொலியில் பதிவேற்றம் செய்யக்கூடிய அன்பு உறவுகளுக்கும் நம்முடைய பாசமிகு அருள்பணி பேரவையினருக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அன்பு அருட்சகோதரிகளுக்கும் நம் கூட இருந்து எல்லாரும் துடிப்போடு உதவி செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய நம்முடைய அன்பு உதவி தந்தையர்கள் அருள்பணி செல்வநாயகம் அருள்பணி மதன் பாபு இவர்களுக்கும் கரவுள் எழுப்பி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டியும் தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, தேநீர் பன் இறுதி பாடல் முடிந்தவுடன் வழங்கப்படும். பொறுமை காத்து வரிசையில் நின்று பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். குப்பைகளை ஆங்காங்க போட்டு விடாமல் குப்பை தொட்டியில் போட்டு உதவி செய்ய பணிவோடு அழைக்கிறோம். இருக்கைகளை நீங்கள் பயன்படுத்தி இருக்கைகளை தயவு கூர்ந்து இங்கே அடுக்கி வைத்து விட்டு செல்ல முடிந்தால் இந்த பீடத்திற்கு அருகாமையில் அடுக்கி வைத்து விட்டு செல்ல பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் ஒவ்வொருவரின் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றென்றும் இறை அறிவில் வளர சென்று வாருங்கள். தெய்வீக பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். நீசனான என்னையும் அதிகமாய் இயேசு நேசிக்கிறார். நீசனான என்னையும் அதிகமாய் இயேசு நேசிக்கிறார். சுவாமி நீரின் மேலே நேசம் வைப்பதற்கு, சுவாமி நீரின் மேலே நேசம் வைப்பதற்கு, தாசனான பாவையினன் நான் என்ன தவமீது செய்தேனோ, தாசனான பாவையினன் நான் என்ன தவமீது செய்தேனோ.
இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். நீசனான என்னையும் அதிகமாய் இயேசு நேசிக்கிறார். நீசரான என்னையும் அதிகமாய் இயேசு நேசிக்கிறார்.